அனைவருக்கும் வணக்கம். யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கீழ இருக்கிற ரியல் அனாலிசிஸ் 2ல இருக்கிற பார்ட் ஏ கொஸ்டின் பார்க்க போறோம். இதுல 2 சப்ஜெக்ட் கோட் இருக்கு. 2மே சேம் சிலபஸ் தான். அப்ப நான் 2 டிஃபரண்ட் சப்ஜெக்ட் கோட்ல இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் நான் போடுறேன். ஸோ இது கரண்ட் சப்ஜெக்ட் கோட் SM26B, இன்னொன்று TAM6B. அதுவும் பழைய கோட் பட் சேம் சிலபஸ். ஓகே ரைட். இப்போ ஏப்ரல் 2023ல இருக்கிற பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். டிஃபைன் எ லிமிட் பாயிண்ட். அப்போ லிமிட் பாயிண்ட்னு சொல்லும்போது இது நம்ம படிக்கிறது எல்லாமே மெட்ரிக் ஸ்பேஸில் தான் பேசுகிறோம். அப்போ மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குதுன்ற விஷயத்தை நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். லெட் E be a subset of a metric space M. A point X belong to M is called a limit point of E. அப்போ மெட்ரிக் ஸ்பேஸ் Mல இருக்கிற ஒரு பாயிண்ட் தான் லிமிட் பாயிண்ட் ஆஃப் த சப்செட் E நம்ம சொல்கிறோம். எப்போ அப்படின்னா, if there is a sequence Xn n equal to 1 to infinity of points of V which converges to X. The sequence of points of E வந்து converges to X இருந்துச்சுன்னா அது X எங்கே இருக்குது, Mல இருக்குது. அது X தான் நம்ம லிமிட் பாயிண்ட் நம்ம சொல்கிறோம். லிமிட் பாயிண்ட் ஆஃப் த சப்செட் E நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து இந்த மாதிரி ஓப்பன் செட்டு பற்றி கேட்குற கொஷின்ஸ் அடிக்கடி ஒரு கொஷின் பேப்பரில் வேறு இன்டர்வலுக்கு வருது. இப்போ நம்ம ஓப்பன் செட் நம்ம அங்கே ஓப்பன் செட்டுக்கான டெஃபினேஷன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. டிஃபைன் ஓப்பன் செட் கேட்டிருக்காங்க. நீங்கள் அந்த டெஃபினேஷன் பாருங்கள், அந்த காணொலியை பாருங்கள். இஸ் ஆஃப் ஓப்பன் 1/2 1 ஓப்பன் இன் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 1. இது ஆஃப் ஓப்பன் ஆஃப் க்ளோஸ்டாக இருக்குது. இது ஓப்பன் இன் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 1 கேட்குறாங்க. அப்போ இதுதான் நம்ம மெட்ரிக் ஸ்பேஸ்னு எடுத்துக்க போகிறோம். மெட்ரிக் ஸ்பேஸ் M எடுக்க போகிறோம். அதில் இருக்கிற ஒரு சப்செட்டை தான் நம்ம ஜின்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ ஜியில் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங் டு ஜி, for every x belong to G, there exists a ball center about x, radius r வந்து entirely contained in G நம்ம சொன்னால் அந்த G தான் நம்ம ஓப்பன் நம்ம சொல்கிறோம். ரைட்டா? அப்போ எது மெட்ரிக் ஸ்பேஸ் நமக்கு? M ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டர்வல் 0 1ன்றது மெட்ரிக் ஸ்பேஸ். இந்த ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம ஜீன் எடுத்துக்க போகிறோம், சப்செட் ஜீன் எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ சப்செட் ஜீன் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக இப்போ நான் ரேடியஸ் வந்து சென்டர் வந்து 1/2 ரேடியஸ் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ரியல் லைன் நம்ம R எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே -∞ +∞ இருக்குது, இங்கே 0 இருக்குது. ரேடியஸ் சென்டர் வந்து 1/2 எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இதுதான் 1/2. இப்போ ரேடியஸ் 1ன்னா ஆஃப் ப்ளஸ் 1, ரைட் சைடில் ஆஃப் ப்ளஸ் 1, லெஃப்ட் சைடில் ஆஃப் -1 வரும். அதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ ஆஃப் ப்ளஸ் 1 ஆஃப் -1 நம்ம சொல்லும் பொழுது ஆஃப் -1னா -3/2. அப்போ இங்கே வரும்போது இங்கே -ஆஃப் இருக்கும். இது 1, இதுதான் 3/2. அப்போ இதுதான் நமக்கு ஓப்பன் பால் நம்ம சொல்லுவோம். எங்கே R1, இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் R1 வித் யூஷுவல் மெட்ரிக்காக இருக்கும்பொழுது இதை நம்ம ஓப்பன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே நமக்கு R1 மெட்ரிக் ஸ்பேஸ் கிடையாது. எதை நம்ம மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்திருக்கோம்? க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 1 மட்டும்தான் எடுத்திருக்கோம். அப்போ நமக்கு இங்கே இருக்கிறதே 0வும் 1ம் தான் இருக்குது. இதுதான் நமக்கு மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம்? 1/2 வந்து நம்ம சென்டராக எடுக்கிறோம். ரேடியஸ் 1ன்னு சொல்லும்போது இங்கே போகும் 1.5 வரைக்கும் நம்ம போவோம். பட் நமக்கு அது மெட்ரிக் ஸ்பேஸ்லேயே கிடையாது. அப்போ 1 வரைக்கும் தான் இருக்க முடியும் உங்களுக்கு. ஓகே, சென்டர் ஆஃப் எடுத்துகிட்டு ஆஃப்னா ஆக்சுவலாக 0.5 எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரேடியஸ் நீங்கள் 0.1 எடுத்துக்கோங்க. அப்போ 0.5 + 0.1 வரும்போது 0.6 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 0.4 வரும். ஆனால் நமக்கு இருக்கிறதே நம்ம இந்த பால் ஜியில் இருக்கிற பாயிண்ட் பற்றி தான் பேசுகிறோம். இப்போ ஜின்னு சொல்லும்போது இங்கேருந்து தான் வரும். இதுதான் உங்களுக்கு ஜி, இதுதான் ஜி உங்களுக்கு. அப்போது ஆஃபில் இருந்து நீங்கள் சென்டராக வச்சு 0.1 ரேடியஸ் எடுத்தீங்கன்னா அப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிற பாயிண்ட் மட்டும் தான் வரும். இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற நமக்கு அது ஜிலே கிடையாது. ஏன்னா ஃபார் எவ்ரி ஜி தான் நம்ம சொல்கிறோம். அதே போல் நீங்கள் எவ்வளோ சின்னதாக எடுத்தாலும் இல்லை இதுக்குள்ளே எவ்வளோ பெருசாக எடுத்தாலும் ரேடியஸ் எடுத்திங்கன்னா அது என்டையர்லி லை இன்சைட் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 1 இருக்குது. அதனால் நம்ம இதை என்ன நம்ம சொல்கிறோம்? ஓப்பன் நம்ம சொல்கிறோம். நீங்கள் இது மட்டும் எழுதினாலே போதும் உங்களுக்கு. மற்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதுக்காக தான். ஓகே, அடுத்த கொஷின். ப்ரூவ் தட் எவ்ரி சப்செட் இன் RD இஸ் ஓப்பன். RDன்னு சொல்லும்போது டிஸ்கிரீட் மெட்ரிக். டிஸ்கிரீட் மெட்ரிக்னால் நமக்கு டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? எதர் 0 ஆர் 1 இருக்கும். அந்த பாயிண்ட்லேருந்து சேம் பாயிண்ட்டுக்கு D of x டிஸ்டன்ஸ் பிட்வீன் x to x இருந்தால் 0, அதர் தென் எக்ஸாக இருந்தால் 1. வேறு எந்த டிஸ்டன்ஸுமே இருக்காது உங்களுக்கு. அதுதான் நம்ம டிஸ்கிரீட் மெட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஏன்ற ஒரு பாயிண்ட் வந்து பிலாங் டு RD டிஸ்கிரீட் மெட்ரிக்கில் இருக்குது அப்படின்னா தென் பால், இது பால் சென்டர் அட் A ரேடியஸ் 1. எப்போல்லாம் ரேடியஸ் 1 சொல்கிறோமோ லெஸ் தென் 1ன்னு அர்த்தம். ரேடியஸ் லெஸ் தென் 1 இருக்கிறத எடுக்கிறோம். இங்கே இதே போல் தான் சென்டர் ஆஃப் ரேடியஸ் 1 லெஸ் தென் 1, 1க்கு கீழே கம்மியாக இருக்கிற ரேடியஸ்ன்னு அர்த்தம். ஓகே ரைட்.
அப்போ டிஸ்கிரிட் மெட்ரிக்கில் சென்டர் அட் ஏ ரேடியஸ் ஒன்னா எடுக்கிறோம் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? இஸ் டிஃபைன்ட் as ஆல் பாயிண்ட்ஸ் whose distance from A is less than 1. டிஸ்கிரிட் மெட்ரிக்கில் நமக்கு டிஸ்டன்ஸ் ரெண்டு டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஒன்று டிஸ்டன்ஸ் நமக்கு என்னவா இருக்கும்? ஒன்று ஜீரோவாக இருக்கும், இருக்கும் ஒன்றா இருக்கும். அப்போ லெஸ் தென் ஒன்னு சொல்லும்போது நமக்கு என்ன டிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும்? ஜீரோ மட்டும் தானே இருக்கும். அப்போ ஜீரோ மட்டும் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கே உள்ள டிஸ்டன்ஸ். அப்போ இந்த ஓப்பன் பால் சென்டர் அட் ஏ ரேடியஸ் ஒன்ல ஏன்ற ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். அப்போ சிங்கிள் ஓப்பன் 1 பாயிண்ட் செட் அது. ஓகே, அப்போ எனி செட் வித் ஒன்லி 1 பாயிண்ட் இன் ஆர்டி இஸ் ஓப்பன் இன் ஆர்டி. அப்போ ஆர்டியில் இருக்க எந்த சப்செட் எடுத்தாலும் நம்ம யூனியன் ஆஃப் 1 பாயிண்ட் செட்டாக எழுதலாமா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். பட் எனி சப்செட் G of RD is the union of 1 point sets. Since union of any arbitrary collection of open sets is open, அதனால் நமக்கு என்ன வந்துடும்? RD ஓப்பன் வந்துடும். Hence every subset of RD is open. ஓகே, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். சில கொஸ்டின் பேப்பர் இது 5 மார்க்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டயமீட்டர் ஆஃப் த ஓப்பன் இன்டர்வல் 0,1 சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக டயமீட்டரோட டெஃபினேஷன் என்ன? இப்போ ஏன்றது வந்து ஒரு சப்செட், ஒரு சப்செட் ஆஃப் த மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்றது வந்து சப்செட் ஆஃப் எ மெட்ரிக் ஸ்பேஸ். அப்போ டயமீட்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் நமக்கு என்ன வரும்னா லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ரோ ஆஃப் எக்ஸ் ஒய், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ எக்ஸும் ஒய் எங்கே இருக்குன்னா எக்ஸ் பிலாங் டு ஏ, ஒய் பிலாங் டு ஏ. அப்போ ஏன்ற செட்டுக்குள்ளே இருக்கிற எந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ அந்த எல்லா டிஸ்டன்ஸோட லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எடுத்து அதுதான் டயாமீட்டர். இங்கே நம்ம ஓப்பன் இன்டர்வல் 0,1 சொல்லும்போது அந்த எது பெருசாக இருக்கும்? எப்பவுமே ஒரு இன்டர்வலாக இருக்கும்போது ரைட் சைடில் இருக்கிறது பெருசு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது சின்னதாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த டிஸ்டன்ஸில் வந்து 1 - 0 எடுத்தால் 1, மேக்ஸிமம் 1 தான் இருக்க முடியும் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். ஓகேவா? ஸோ அதனால் டயமீட்டர் ஆஃப் த ஓப்பன் இன்டர்வல் இஸ் 0,1. எப்போல்லாம் இந்த மாதிரி பவுண்டட் இன்டர்வலாக இருக்கோ அதனோட டயமீட்டர் கண்டுபிடிச்சு சப்ராக்ட் பண்ணி எழுதணும். அப்போ ஜென்ரலாக நம்ம டயமீட்டர் ஆஃப் அது ஓப்பன் இன்டர்வலோ க்ளோஸ்ட் இன்டர்வலோ, இப்போ A, B இருக்குது அப்படின்னா இது ஆன்சர் வந்து B - A நம்ம சொல்லலாம். ஏதாவது ஒரு லிமிட் இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா அதோட டயமீட்டர் வந்து இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது டிஃபைன் எப்சிலான் டென்ஸ் செட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம படிக்கிறது எல்லாமே மெட்ரிக் ஸ்பேஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, லெட் A be a subset of the metric space M, the subset B of A. அப்போ Mன்ற ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு சப்செட் A இருக்குது, ஏக்குள்ளே இருக்கிற சப்செட் B உங்களுக்கு. ஓகே, அப்போ B of A, the subset B of A is said to be epsilon dense in A if for every x belong to A, there exists y belong to B such that rho of xy less than epsilon. அதாவது இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதா இருந்தால் இப்போ எப்சிலான் டென்ஸ் தானே பேசுகிறோம். ஸோ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் M இருக்குது, இதுக்குள்ள ஒரு சப்செட் A இருக்குது, இதனோட சப்செட் B இருக்குது. ஓகே, ஸோ ஏல ஒரு பாயிண்ட் எக்ஸ் இருக்குது, பியில் ஒரு பாயிண்ட் ஒய் இருக்குது. இது எண்ணிக்கை எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ், ஒய் லெஸ் தென் எப்சிலான் இருந்துச்சுன்னா அது நம்ம எப்சிலான் டென்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி எக்ஸ் ஒய், எக்ஸ் பிலாங் டு ஏ அண்ட் ஒய் பிலாங் டு பி, அதுதான் எப்சிலான் டென்ஸ் நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து ஸ்டேட் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி. A family script F of subsets of a set M is said to have the finite set property if the intersection of any finite number of sets in F is never empty. இப்போ 2 செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்கிரிப்ட் எஃப்ன்றது வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எம். அதில் 2 செட் இப்போ ஏபின்னு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதோட இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டியாகவே இருக்குது, நாட் ஈக்குவல் டு 5ன்னு அர்த்தம். இது 2 தான் இல்லை, ஃபைனைட் நம்பர் ஆஃப் இன்டர்செக்ஷன் A1 இன்டர்செக்ஷன் A2 எக்ஸெட்ரா இன்டர்செக்ஷன் AN வரைக்கும் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனைட் நம்பர் இருக்கணும், அந்த இன்டர்செக்ஷன் வந்து நெவர் எம்டி, எப்பவுமே நாட் ஈக்குவல் டு 0 இருக்காது. இதுதான் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பேர், இது வந்து லோயர் சம் ஆஃப் எஃப் ஓவர் டவ் வித் லோயர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா. அப்போ டவுன்றது ஒரு சப்டிவிஷன், சிக்மான்றது ஒரு சப்டிவிஷன். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் வித் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. டவ் இஸ் த ரீஃபைன்மெண்ட் ஆஃப் சிக்மா. ரீஃபைன்மெண்ட்னா என்ன அர்த்தம்? இந்த சிக்மாலிருந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் டவ்னு அர்த்தம். ஓகே, இஃப் டவ் இஸ் த ரீஃபைன்மெண்ட் ஆஃப் சிக்மா ஆன் த சேம் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபியா இருந்துச்சுன்னா தென் lower sum of f over sigma is less than or equal to lower sum of f over tau. அந்த ரீஃபைன்மெண்ட் ரைட் சைடில் இருக்கணும், இது less than or equal to. இதுவே அப்பர் சம் இருந்தால் greater than or equal to. இது ஒரு லெமாவில் போடும்போது நடுவில் நம்ம இதை ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 2 மார்க்கில் இது மட்டும் எழுதினா போதும். State one necessary and sufficient condition
of existence of integral a to b f dx. அப்போ integral a to b f dx exist ஆகுது அப்படின்னா இது integral exist ஆகுதுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக நம்ம ரீமான் இன்டெகிரபிளோட டெஃபினிஷன் படிச்சிருக்கோம்ல. if f is ரீமான் இன்டெகிரபிள்னா if integral a to b f equal to lower integral a to b f equal to upper integral a to b f. இது உங்களுக்கு புரியுறதுக்காக இது கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ இன்டெகிரல் a to b f எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? f is ரீமான் இன்டெகிரபிள்னு அர்த்தம். அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் தியரம் ஃபார் ரீமான் இன்டெகிரல் படித்தோம் இல்லையா, அதை தான் எழுத போகிறோம், அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் எழுத போகிறோம். ஓகே, so let f be a bounded function on the closed bounded interval a b, then integral a to then f belong to Riemann integral over ab if and only if. இல்லை நீங்கள் இதுக்கு பதிலாக integral a to b f ன்னு கூட நீங்கள் சொல்லலாம். if and only if f is continuous at most every point in closed ab. ஓகே, அப்போ இந்த டெஃபினிஷன் வந்து ரீமான் இன்டெகிரபிள்னா இந்த இன்டெகிரல் ஈக்குவல் டு லோயர் இன்டெகிரல் ஈக்குவல் டு அப்பர் இன்டெகிரல். அப்போ இந்த இன்டெகிரல் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா எஃப் பிலாங் டு ரீமான் இன்டெகிரபிள் அர்த்தம். அப்போ ரீமான் இன்டெகிரலுக்கான எக்ஸிஸ்டன்ஸ் கண்டிஷனை நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, when do f have derivative at c, அதாவது differentiable at the point c ன்ற அந்த டெஃபினேஷன் தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். அப்போ டெரிவேட்டிவ் பற்றி பேசும்பொழுது எஃப்ன்றது என்னன்னு நம்ம சொல்லணும், எங்கே இருக்குன்னு நம்ம சொல்லணும். அதை முதல்ல சொன்னால் தான் நம்ம பண்ண முடியும். ஓகே, let f be a real valued function on an interval j belong to r1. r1ன்றது வந்து a metric space on the real line or with the usual metric-ஆ இருக்கிறது, வெறும் real line கிடையாது இந்த இடத்துல. r1ன்றது metric space with the distance function modulus-ன்னு அர்த்தம். ஓகே, அப்போ f வந்து ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் on an interval j contained in r1 if c belong to j. இந்த இன்டர்வல் இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட் c-ஆ இருந்துச்சுன்னா f as a derivative at c if எப்போ அப்படின்னா limit x tends to c f of x minus f of c by x minus c exist. இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா தான் f as a derivative at c நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் f dash of c ஈக்குவல் டு இந்த லிமிட்டை நம்ம எழுதுவோம். இந்த ஃபார்முலாவை நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மாதிரி எழுதுவோம் நம்ம. ஸ்டேட் ரோல்ஸ் தியரம். அடுத்த ரோல்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. let f be a continuous real valued function on the closed bounded interval ab if the maximum value for f is attained at c. எஃபோட மேக்ஸிமம் வேல்யூ சீன்ற பாயிண்ட்ல அட்டெண்ட் ஆகுது. அந்த சீன்றது வந்து இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்குள்ள, அதாவது இந்த க்ளோஸ்ட் பவுண்டட் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஓப்பன் இன்டர்வலுக்கு பிட்வீனில் இருக்கிற ஒரு பாயிண்ட் சீன்னு அர்த்தம். அதாவது அது கண்டிப்பாக ஏவாக இருக்காது, பியாவும் இருக்காது, இன் பிட்வீனில் இருக்கிற ஒரு பாயிண்ட். அப்போ ஏ லெஸ் தென் சி லெஸ் தென் பின்னு நம்ம எழுதுறோம். அண்ட் இஃப் எஃப் டேஷ் ஆஃப் சி எக்ஸிஸ்ட் then f dash of c equal to 0. அப்போ ஏக்கும் பிக்கு பிட்வீனில் இருக்கிற ஒரு பாயிண்ட் சி இருக்குது, அந்த சியில் எஃப் மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் பண்ணுது அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் சின்ற வேல்யூ எக்ஸிஸ்டாக இருக்கும். அந்த எஃப் டேஷ் ஆஃப் சி மஸ்ட் பி என்னவா இருக்கணும், 0வாக இருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரோல்ஸ் தியரம்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, ரைட் டவுன் த லெக்ராஞ்சி ஃபார்ம் ஆஃப் த ரிமைண்டர் ஆஃப் டெய்லர்ஸ் ஃபார்முலா ஆஃப் எஃப் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் a, a plus h. நீங்கள் டேரெக்டாக நம்ம ஃபார்முலா மட்டும் எழுதுனா போதும், ஆனால் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஏன்னா 2 மார்க்குன்னு சொல்லும்போது அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சில டைமில். ஸோ ஃபுல்லாக எழுதிக்கலாம். 10 மார்க் கொஸ்டினில் இது கேட்குறாங்க இல்லையா, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டிரைவ் த லெக்ராஞ்சி ஃபார்ம் ஆஃப் ரிமைண்டர் ஆஃப் டெய்லர்ஸ் ஃபார்முலான்னு கேட்குறாங்களா. அப்போ இப்படி நம்ம ஸ்டேட்மெண்ட் படிக்க தான் போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் படிச்சுக்கலாம். let f be a real valued function on the closed interval a plus h such that f n plus 1th derivative of x exists. அப்போ n plus 1 time இதை differentiate பண்ண முடியும். இங்கே for every x belong to the same closed interval a plus h and அந்த n plus 1th derivative exist ஆகிறது மட்டும் இல்லை, அந்த n plus 1th derivative கண்டினியூஸாக இருக்குது. எங்கே on the same interval, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். and f n plus 1th derivative is continuous on closed interval a plus h, then if x belong to the closed interval a plus h, there exists a number c with a less than or equal to c less than or equal to x such that f of x equal to f of a plus f dash of a by 1 factorial into x minus a plus f double dash of a by 2 factorial into x minus a the whole square plus etc plus f nth derivative of a by n factorial into x minus a the whole power n ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு வழக்கமாக எழுதினா அது நம்ம டெய்லர்ஸ் ஃபார்முலா சொல்லுவோம். ப்ளஸ் மீதி இருக்கிறது நம்ம ஆர்என் ப்ளஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம், அதை ரிமைண்டர் சொல்லுவோம். அந்த ரிமைண்டருக்கு பதிலாக இந்த பர்டிகுலர் ஃபார்ம் எழுதும்போது தான் அதை நம்ம லெக்ராஞ்சி ஃபார்ம்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ அந்த n plus 1th டெரிவேட்டிவ் வரும்போது இங்கே சி வரணும். மீதெல்லாம் பாருங்கள், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆட் ஏ, செகண்ட் டெரிவேட்டிவ் ஆட் ஏ, nth டெரிவேட்டிவ் ஆட் ஏ, பட் n plus 1th டெரிவேட்டிவ் வந்து அட் த பாயிண்ட் சியில் இருக்குது.
divided by the corresponding factorial. அப்போ n plus 1 factorial. இங்கே எப்போதும் போல தான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்னா அந்த ஃபேக்டர் x minus a எழுதுறோம். டபுள் டேஷ்னா x minus a the whole square. nth டெரிவேட்டிவ்னா x minus a the whole power n. இங்கே n plus 1னா x minus a the whole power n plus 1. The only difference is n plus 1th derivative a க்கு பதிலா c இருக்கணும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், Lagrange form of remainder of Taylor's formula. அப்போ c எங்க இருக்குன்னா lies between a and x. x belong to the closed interval. Okay, so அடுத்து பார்த்தீங்கன்னா define pointwise convergence of the sequence of function கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம முந்தின கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த சேம் ஆன்சர். வெறும் pointwise convergence of the sequence of functionனாலும் இல்லை convergence of sequence of functionனாலும் the same result தான், சேம் டெஃபினிஷன் தான் எழுத போகிறோம். இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, நம்ம பார்க்கும்போது அதை சொல்கிறேன் நான். லெட் சீக்வன்ஸ் fn n equal to 1 to infinity be a sequence of real valued functions on a set E. Sequence fn n equal to 1 to infinity converges pointwise to the function f on E if limit n tends to infinity fn of x equal to f of x where x belong to the set E. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், pointwise convergence of a sequence of function அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏப்ரல் 23லிருந்து பார்ட் ஏ கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஏப்ரல் 23ல இன்னொரு சப்ஜெக்ட் கோட் இருக்கு இல்லையா, டேர்ம் 6b. அது அடுத்த காணொலியில் பார்க்கலாம். சேம் சிலபஸ் தான், அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.